அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டான கோகனட் டாப்பிங் போட்டு ஸ்பஞ்சான கேக் ரெசிபி ஒன்றைத்தான் பார்க்க போகிறீங்க. இந்த கேக் ரெசிபிக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படி என்றால் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கேக் ரெசிப்பியை செய்தெடுக்கிறேன்னு பார்ப்போம். இந்த கேக்கை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு கேக் பேன் ஒன்று எடுத்து பேக்கிங் பேப்பர் போட்டு கீழே கவர் பண்ணி வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த பேனோட அளவை ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன் பாருங்க. அடுத்ததாக கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேலே வடி வச்சு இந்த மாவை அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு 225 கிராம் மா எடுத்து அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த அரிச்சு எடுத்துக்கொள்ள போகிற மாக்குள்ளேயே 3/4 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் போட்டு அதையும் இந்த மாவோட சேர்த்து வடிவை அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் காட்டுறது போலே இப்படி அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேக்கிங் பவுடரை மாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொண்டீங்களன்னா தான் உங்களுக்கு பஞ்சு போல் கேக்கு செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அரைச்செடுத்த மாவை ஓரத்தில் வச்சுட்டு வேறு என்ன செய்து கொள்ளணுமென்றதை பார்ப்போம் வாங்க. அடுத்ததாக சட்டி ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ளே 75 கிராம் பட்டர் எடுத்து அடுப்பில் வச்சு மெல்லிய சூட்டில் உருவ வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் மெல்லிய சூட்டில் உருவ வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருவ வச்ச பட்டருக்குள்ளேயே 150 ml பால் விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த பாலையும் விட்டு எடுத்த பிறகு இதையும் ஓரத்தில் எடுத்து வச்ச பிறகு இந்த கேக்குக்கு தேவையான முட்டை மிக்ஸை அடித்து எடுத்துக்கொள்வோம். இந்த முட்டை மிக்ஸை அடித்து எடுத்துக்கொள்கிற அளவு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு இதுக்குள்ளே 4 முட்டைகள் எடுத்து உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இந்த கேக் ரெசிப்பியை பார்த்தீங்களென்றால் எங்களோட வீட்டில் எல்லோருக்குமே பிடிச்ச கேக்கில் உதவும் உண்டாகும். அடுத்ததாக இதுக்குள்ளே 250 கிராம் சீனி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். சீனியையும் எடுத்து போட்ட பிறகு இந்த கேக்குக்கு வாசத்தை கொடுக்குறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு ஹேண்ட் மிக்சர் ஒன்று தான் பாவிக்கிறேன். இந்த முட்டை மிக்ஸை நீங்களதை நான் இன்றைக்கு செய்து காட்டுறது போல் நல்ல ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேண்ட் மிக்சர் பாவிச்சாலும் இதை குறைஞ்சது 5 நிமிஷமாவது அடிச்செடுத்து கொள்கிறேன். இதை குறைஞ்சது நீங்கள் 5 நிமிஷம் அடிச்செடுத்து கொண்டீங்களா தான் நான் இப்போ காட்டுறது போல் நல்ல ஃப்ளஃபியான முட்டை மிக்ஸை அடிச்செடுத்து கொள்ளலாம். இந்த நேரத்திலேயே உங்களோட ஆவனை 200 டிகிரியில் விட்டு ஹீட் பண்ண வச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் அடித்த இந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற மாவையும் பட்டர் சேர்த்த பாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவையும் பால் மிக்ஸையும் ஒரே தடவையில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதே உங்களுக்கு செய்கிறதுக்கு இப்படி கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் போட்டு பால் மிக்ஸையும் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 பொருட்களையும் இந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே போட்டு எடுத்துட்டேன். இதை இனி ஜென்ட்லியாக இந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே இருக்கிற காற்றுகள் ஒன்றும் பெருசாக போகாமல் அதே நேரம் கட்டியல் ஒன்றும் இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே இருக்கிற காற்றுகள் ஒன்றும் போகாமல் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்களா தான் உங்களுக்கு ஸ்பஞ்சான கேக்கை செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் மிக்ஸை ஒரு கட்டியல் ஒன்றும் இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை கவர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனுக்குள்ளே எடுத்து விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை அவனுக்குள்ளே வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனால் நான் சொல்கிறது போல் இந்த கேக் பேக் பண்ணுற டைமை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கிறது போல் அவனை 200 டிகிரியில் விட்டு 18 20 நிமிஷம் விட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேக்கை பேக் பண்ண விட்டுட்டு இதுக்கு மேலே போட்டுக்கொள்கிற கோகனட் டாப்பிங்கை எப்படி செய்கிறாண்டா பார்ப்போம். அதுக்கு ஏற்கனவே பட்டர் உருக்கிய சட்டிக்குள்ளே 150 கிராம் பட்டர் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டரையும் போட்டு எடுத்த பிறகு அடுத்ததாக இதுக்குள்ளே 200 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதே நீங்கள் இருக்கிற நாட்டில் ப்ரௌன் சுகர் கிடைக்காட்டில் இதுக்கு பதிலாக பவுடர் ஆக்கின சர்க்கரையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதோடு சேர்த்து 150 கிராம் திருவிய தேங்காய் எடுத்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன்.
இந்த தேங்காயம் போட்டு எடுத்த பிறகு இதுக்குள்ள 100 ml பால் எடுத்து விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு இந்த சட்டியை மீடியம் ஹீட்டில் வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த கோகோனட் சாப்பிங்கை பார்த்தீங்களென்றால் இந்த கேக் பேக் பண்ணுற டைம் குறுகிய நேரம் அண்டபடியால் இந்த கேக்கை ஓவனுக்கு வச்ச உடனேவே செய்து எடுத்துக்கொள்ள வேணும். இதை நீங்கள் 5லிருந்து 10 நிமிஷத்திலேயே செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கரைஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வடிவாக மிக்ஸ் ஆகிட்டுது. இதை இனி இறக்கி ஓரத்தில் வச்சுட்டு பேக் பண்ண வச்ச கேக்கை இறக்கி எடுத்துக்கொள்வோம். கேக்கை இறக்கி எடுத்த பிறகு திருப்பவும் அவனை முடிஞ்சால் 230லேருந்து 250 டிகிரியில் கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என நம்புகிறேன். அந்த அளவுக்கு வடிவாக பேக் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு மேலே காய்ச்சி வச்சிருக்கிற கோகோனட் டாப்பிங்ஸை கேக்கும் கோகோனட் டாப்பிங்ஸும் சூடாக இருக்கும் போதே கேக்குக்கு மேலால் பரப்பி போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபியில் ஒன்று ஆகும். இந்த ரெசிபியோ ஒரு தரம் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் டாப்பிங்ஸை வடிவாக பரப்பி விட்ட பிறகு திருப்பவும் கூட்டி எடுத்து வச்சிருக்கிற அவனுக்குள்ள 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த அவனை கூட்டி விடுறது காரணம் என்னென்றால் இந்த கேக் ட்ரை ஆகாமல் மேலே போட்டு எடுத்துருக்கிற கோகோனட் டாப்பிங்ஸே மாத்திரமே நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமென்னு நம்புகிறேன். இந்த கோகோனட் டாப்பிங்ஸ் நல்லா கரமலைஸ் ஆகி சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு இந்த கேக். திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இனி என்ன இதை 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதை வெட்டும் போதே எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இந்த டாப்பிங்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பீஸை தூக்கி எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமென்னு நம்புகிறேன். அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக எனக்கு இந்த கேக் வந்திருக்குது. அதே நேரம் இந்த கேக் டாப்பிங்ஸும் அளவாக மொறுமொறுப்பாக வேகி வந்திருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.